இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமறைவாகிவிட்டார், தயக்கத்தில் வீட்டில் படுத்திருக்காரு, அவர் சோர்ந்து போயிட்டாரு, நல்லவேளை பாட்டிலோட அலைகிறாருன்னு சொல்லாம தகவல்லாம் போட்டாங்க. எந்த தயக்கமும் இல்ல, என் மனசுல எந்த பயமும் இல்ல, எந்த கனமும் இல்ல. நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு. நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஆண்டிப்பட்டியில போட்டியிடுறாரு, உசிலம்பட்டியில போட்டியிடுறாருலாம் சொல்றாங்க. அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல. உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா, நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க. ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன். நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பெருமையுடன் கேட்டுள்ளேன். உறுதியாக நான் தான் முதலே சொல்லிட்டேன். இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு.